இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரிக்கு தான். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வாட்டி. ஒரு 2 days முன்னாடி வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னு குளிக்க விடலை. இப்போ 2 days-ஆக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நல்லா தாராளமாகவே குளிக்க முடியும். நான் பாருங்கள், அதனால தான் க்ரௌடு இந்த மதிய நேரத்துலேயும் வந்து இவ்வளோ க்ரௌடு. ஃபுல்லாக வந்து மக்கள் கீழே குளிச்சுட்டு இருக்காங்க. தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக. நல்ல கரெக்டான இந்த சம்மருக்கு இந்த இதுக்கு சூப்பராக. அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிங் போயிட்டுருக்காங்க. பரிசலில் போகிறதுக்கு 100 ரூபா வாங்குவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா. லைஃப் ஜாக்கெட்டு எல்லாமே இருக்குது. உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ நாமளும் வந்து அங்கே போய் லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த பரிசல் ட்ரை பண்ணலை. இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். நானும் போனதில்லை இந்த இடத்துல. ஏன்னா இங்கே பாருங்கள், அந்த சைடெலாம் வந்து தென்னை மரமாக இருக்குது. அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அந்த லாஸ்ட் வரைக்கும். ஸோ உள்ளே போய் பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டிட்டு பார்ப்போம். இங்கே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 2 பார்க்கிங் இருக்குது. ஒரு பார்க்கிங்க்கு 10 ரூபா வாங்குறாங்க. இன்னொரு பார்க்கிங்கில் வந்து பைக்குக்கு 20 ரூபா வாங்குறாங்க. என்ட்ரி ஃபீஸ் வந்து 5 ரூபா. எல்லாருக்குமே 5 ரூபா தான். ஸோ வந்து பார்க்கிங் 2-3 பார்க்கிங் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரோட்லேயும் நிப்பாட்டிட்டு போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர். இந்த கொடிவேரி ஃபால்ஸில் என்ன ஒரு ப்ளஸ்னால், கீழே வந்து அப்படியே நிறைய மணல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பீச்சு ஃபீல் இருக்குங்க. இந்த ஏன்னா ஆற்றுல இருக்கிறதுனால வந்து நிறைய மணல் பாங்கான இடம் நிறையா இருக்குது. பாருங்கள், அங்கெல்லாம் பாருங்கள் மீன். பாலத்து கீழே வந்து நிறையா மீன் எல்லாம் செஞ்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி ஒரு பீச்சில் என்ன இருக்குமோ அதே மாதிரி இங்கே நிறைய மணல், மரமும் இருக்குது நிழலுக்கு. அப்படியே இந்தாண்ட வந்தோம்னா பெரிய நீளமான ஒரு அகலமான ஃபால்ஸு. ஆனால் ஒன்று, வர்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பயங்கரமாக வழுக்குதுங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் கீழே விழுகிறது உறுதி. செம்மையாக வழுக்குது. அதனால கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். தொடர்ந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கிறதுனால வந்து பாசி நிறையா சேர்ந்துருக்கு. ஸோ அது ஒன்று தான் இங்கே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆழமோ அது எதுவுமே இங்கே கிடையாது. குழந்தைங்க முதல்கொண்டு எல்லாருமே இங்கே வந்து சேஃபாக குளிக்கிறாங்க. பாசி மட்டும் பார்த்துக்குங்க. நல்லா இங்கே ஒரு சாமி சிலை ஒன்று இருக்குது பாருங்கள். ஆற்றுல ஒரு சிலை ஒன்று இங்கே இருக்குது. உள்ளே அதே மாதிரி அங்கே ஒரு சிவன் சிலை இருக்குங்க ஃபால்ஸு கீழே. ஆமாம். ஸோ கரெக்டாக ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock வந்து பயங்கர க்ரௌடு. வண்டியெலாம் ரோட்டில் பார்க்கிங்கெல்லாம் பத்தாமல் வெளியே ரோட்டில் வந்து ஃபுல்லாக வண்டியாக நிறுத்தி வச்சுருக்காங்க. அது இப்போ கொஞ்சம் வெயில் குறையிற டைமு இப்போ நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே ஓய்வறையெல்லாம் இருக்குங்க. ஒரு ஓய்வறையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. பரிசல் துறை. பரிசல் கேட்டேன். நான் மட்டும் தனியாக வந்ததுனால ஒருத்தருக்கு முடியாதாம்மா. மினிமம் ஒரு 2 பேர் இருந்தால் தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த வாட்டியும் நமக்கு ஏமாற்றம் தான். பாருங்கள், லைஃப் ஜாக்கெட்டு எல்லாமே இருக்குது. அவங்களும் பாவம் அது அவ்வளோ தூரம் உள்ளே துடுப்பு போட்டுட்டு போகணும். அதுக்கு வந்து ஒரு
மினிமம் ஒரு இரநூறுவா கூட இல்லைன்னா இப்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 பேரே இருந்தால் போகலாம் அப்படின்னாங்க. நம்மகிட்ட நான் வண்டி தான் வந்திருக்கேன். கீழே வந்து தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கு, எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து அங்கேயாச்சும் போய் கீழே பார்ப்போம். கீழே வந்து மீன் சாப்பாடு எல்லாம் கிடைக்கும், குளிக்கலாம் நீட்டாக. ஸோ இது வந்து நல்ல ஒரு டைமுங்க. இந்த சீசன் வந்து கரெக்டாக இருக்குது. மக்கள் நிறையா வந்துட்டாங்க. இங்கேருந்து பாருங்கள், இந்த தடுப்பணையோட மேம்பக்கம் ஒரு மேலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரையும் 2 சைடு தென்னை மரம், நடுவில் வந்து நல்லா ஆழமாக தண்ணி. அங்கெல்லாம் வந்து நிறையா செடி முளைச்சிருச்சிங்க அந்த மேலே. அதனால் வந்து இதாக இருக்குது அந்த லாஸ்ட்லாம். அங்கெல்லாம் வந்து ஆனால் அதுவும் தண்ணி தான் கீழே. மேலே வந்து செடி வந்து மறைச்சிட்ருக்கு. கீழெல்லாம் பாருங்கள், இந்த பில்லு மாதிரி முளைச்சிருக்கு, ஆகாய தாமரை மாதிரி. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் ரொம்பவே பெருசாக தெரியும். இல்லை, நான் தான் வந்து தனியாக வந்ததுனால குளிக்க முடியாமல் போச்சு. ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. சரி, போட்டிங் அந்த பரிசலில் போகலான்னாலும் ஒத்த ஆள் அலௌடு இல்லைன்ட்டார். எல்லாமே நமக்கு ஏமாற்றம். ஆனால் வந்து சும்மா சுற்றி பார்க்குறதே நல்லா இருக்குது. மீன் மட்டும் சாப்பிட்டு போக வேண்டியதான்.